பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சேவையான மக்கள் சக்தி இல்லங்கத்தோறும் திட்டம் 4வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்துடன் சக்தியின் ஒத்துழைப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. வடக்கு, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள பல கஷ்ட பிரதேசங்களுக்கு இன்றைய தினமும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இல்லங்கள் தோறும் குழுவினர் விஜயம் செய்தனர். வடமாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த எமது குழுவினர் முல்லைத்தீவில் உள்ள கிராமங்களுக்கு இன்று சென்றனர். முல்லைத்தீவு நகரில் கூடிய நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்ட குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்தனர். ஒரு குழுவினர் கொக்குலாய், கொக்குத்தொடுவாய், கருநாட்டுக்கேணி ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். வீட்டு திட்டம் பண்ணணும், சின்ன பிள்ளைகள் வந்து கஷ்டப்படுறோம், உதவி செய்யுங்க பார்த்தேன்னு. நாங்கள் இருக்கிற இடம் சுத்திகரிப்பு இல்லாத இடத்தால பாம்பூச்சியல் அப்படின்ட்டு குழந்தை பிள்ளையோட இருக்கிறாங்க, இதை செய்யுங்க பார்த்து. நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவ பகுதியில் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இங்கே வந்து பார்க்கின்ற போது குறிப்பாக நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் அவர்களுடைய காலை சாப்பாடாக இருக்கின்றது. அது மாத்திரமன்றி ஒரு பற்றை காட்டுக்குள்ளே ஒரு சிறு குடிசை போட்டு வசித்து வருகின்றார்கள். 6 மாத குழந்தை கூட அல்லற்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசுதுர ஜெயரூபன். மற்ற குழுவினர் வெள்ளாமுள்ளி வாய்க்கால், குமலமுனை, கேப்பாப்புலவு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை எழுத்து மூலம் பதிவு செய்து கொண்டனர். மேஜர் தரம் இல்லை, மற்றது போதிய அளவு பால் கொடுக்கிறோம். அதுக்காக நாங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் மேஜர் தரத்துக்கு அறிவித்து இதுவரையும் எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவும் தரவில்லை. இதுக்கு நீங்கள் முக்கியமாக எங்களுக்கு ஒரு ஆவணம் செய்திருமாறு உங்களை மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளும். தங்கபுரம் என்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் குமலமணம் மகாவித்தியாலயம் இருக்கு. இந்த குமலமணம் மகாவித்தியாலயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வார வழியில வந்து உண்மையில பாதை வந்து எங்களுக்கு வீதி சரியான பிரச்சனை. எந்த காலத்திலுமே அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு வீதியாக எங்களோட அளம்பில இருந்து குமலமணம் வீதி இப்ப இருக்குது. இதன்போது நாம் சந்தித்த சிலர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி தமது கிராமத்திற்கு வரும் வரை காத்திருந்ததாக குறிப்பிட்டனர். எல்லா இடம் சொல்றதே நாங்க கேட்டே இருக்கிறாங்க. மக்கள் சதியா நம்ம வீடு விட சென்று பார்க்க சொன்னாங்க. எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா எங்களுக்கு இங்க வருமானம் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறேன். ஊவா மாகாணத்தில் உள்ள மக்களின் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரின் இன்றைய நடவடிக்கைகள் பண்டாரவளை உமாஹில விகாரையில் ஆரம்பமாகின. பின்னர் அவர்களுள் ஒரு குழுவினர் பன்னலகம, கந்தேகல, மீரியகம, கொடகும்புர மற்றும் வெளிமடை ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்தனர். அது வேணும் இந்த மற்ற குழுவினர் ஊவா பரணகம, தவுல்தென, பன்னல, லனுவடுகம, அம்பல்தொவ, மெதவெல ஆகிய கிராமங்களில் உள்ள மக்களை தேடி சென்றனர்.
வடமேல் மாகாணத்தில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் மகவ கும்புல்லேகம மகாவித்தியாலயத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர். ஒரு குழுவினர் ஹிதோ கடவல ரந்தனிகம கிராம மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். மகவ கும்புல்லேகம மகாவித்தியாலயத்தில் பயணத்தை ஆரம்பித்த மற்றைய குழுவினர் மெட்டியாவ ரத்கல்லேகம ஹிதோகடுவல உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர்.